ஸோ ஹாய் கைஸ். ஸோ நான் தான் உங்கள் மித்திரன் பேசுகிறேன். ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சாஸ்கே உச்சிகா பண்டல் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் 0 டைமண்டு ஃப்ரீ ஸ்பின்னு பண்ணி விட்டாச்சு. ஸோ 3 டோக்கனு. ஸோ செம்ம லக் ஈவெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நருட்டோ பண்டல் ஈவெண்ட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ ஒன் ஆஃப் தி பெரிய நல்ல ஒரு ஈவெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அனிமி பண்டலு. ஸோ அடுத்து ஒரு 100 டைமண்ட் போட்டால் ஒன்றுனே 3 தடவை அடிச்சிச்சு. அப்போயே கொஞ்சம் லைட்டாக நம்பிக்கை விட்ட மாதிரி இருந்துச்சு. என்னடா ஒன்று அடிக்குது, நம்மகிட்ட வேறு 1500 டைமண்ட் தான், 1600 டைமண்ட் இருந்துச்சு போல் என்கிட்ட. ஆமாங்க. ஸோ 1600 டைமண்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு ஸ்பின்னாக போட்டு விட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு 3 1 அந்த மாதிரி தான் ஒரு ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அக்கா கேரக்டரை போட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு நேராக போனேன். போயிட்டு அந்த அக்கா மேலேயே இருந்துச்சு. அந்த அக்கா கேரக்டரை போட்டுட்டு இந்த ஃபிஸ்ட்டை கையிலேருந்து எடுத்து விடணும் இல்லையா, அதனால் ஃபிஸ்ட்டை எடுத்து விட்டுட்டு ஸோ வந்தாச்சு. இந்த கட்டானா சொல்லவே தேவையில்லை, சும்மா வேற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 24 நாள் இந்த ஈவெண்ட்டுக்கு டேட் இருக்குது. இப்போ ஒரு 20 ஸ்பின்னாக போட்டு விட்ருலாம். போட்டாச்சுங்க. கிரிட்டு 2 2 3 1 அந்த ரேஞ்சு தான். 10லாம் போக மாட்டேங்குது, 10 5லாம் போக மாட்டேங்குது. எப்போயாச்சும் தான் இப்போ ஒன்று இருந்திருக்கு, ஒரு 5. ஸோ இன்னொரு ஒரு இதை போட்டு விட்டா என்ன கொடுக்குறாங்க, 2 டோக்கன் 20 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன், 2 டோக்கனு. மறுபடியும் ஒரு 20 போட்டு பார்த்தா ஸோ எத்தனை கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே. மறுபடியும் 2 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கொடுக்குறாங்க, பரவாயில்லைங்க. ஆனால் அந்த நருட்டோ ஸ்கேம் ஈவெண்ட் இருக்கே, அதை நினச்சா எனக்கு இன்னும் அழுகு வருது. ஸோ இது 1 2 5 கொடுத்துருக்காங்க. இன்னும் மறுபடியும் ஒன்றா கொடுத்துருக்காங்க போல். ஸோ ஒன்றா நிறையா கொடுத்துட்டாங்க இந்த இதில் மட்டும். எப்படி பார்த்தாலும் நல்லா நிறையா தான் கொடுக்குறாங்க. போட்டு கட்டானா வேற மாதிரிங்க. ஸோ இது எந்த கட்டானா, இது எதில் சேர்க்குறதுனே தெரில. ஸோ ஒரு வேற மாதிரி கட்டணா, டபுள் கலர் கட்டணா. நான் வச்சு கேம்குள்ளலாம் போட்டு பார்த்துட்டேன், சும்மா வேற மாதிரி இருக்குங்க. நான் சூப்பர் கட்டானாங்க. நான் என்னென்ன சொல்கிறதுனே தெரில. இந்த மாதிரி கட்டானா என்கிட்ட இல்லவே இல்லை. கடைசியாக அவங்கள்ட்ட போட்டு காமிக்கிறேன் கட்டானாவை. இப்போ மறுபடியும் ஸ்பின்னை போட்டு விட்றலாம். போட்டு கிரிட்டுன்னு 2 2 2 1 அப்படின்னே போகுது. ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு நிறையா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்டுக்குங்க. ஸோ லைக் ஒன்று பண்ணி விட்டுக்குங்க. ஸோ மறுபடியும் ஒரு 200 டைமண்ட் ஸ்பின் போட்டு விட்ருலாம். போட்டு விட்டாச்சு. 2 கொடுக்குறாங்க. ஒரு 5 ஒரு 10 எனக்கு கொடுக்கவே இல்லை. போடா கருணாகரன், எனக்கு அழுகியாக வருதுடா. நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறடா போடா, அப்படி தான் இருக்கு. 300 டைமண்ட் இருக்கா. ஸோ இன்னொரு 200 ஸ்பின்னை போட்டு விட்றலாம். 200 டைமண்டை கொடுத்து ஸ்பின்னை போட்டு விட்றலாம். ஸோ போட்டு விட்டாச்சு. ஸோ 5 கொடுக்குறாங்க, ஒன்றா கொடுக்குறாங்க. கொடுத்துருக்கான் ஒரு 19 டோக்கன் கொடுத்துருக்கான் போல். ஸோ இதில் 63 டோக்கன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 20 தான் ஸ்பின் போட முடியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். டேய் 1 கொடுத்துருக்கான். ஸோ இதில் அடுத்து கொடுக்குறியா இல்லையா 10 டோக்கனை, கடுப்பாயிரம் 10க்கு கொடுக்க மாட்டேங்கன்னா. டேய் கொடுத்துட்டீங்கன்னா நான் மொட்டையடிச்சு போட்டுக்கிறேன்டா. இது வேறு சொன்னால் கத்துவேன், எங்கள் அம்மாவில் கதறிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றா கொடுக்காதரா, ஒரு 2 உருவா மறுபடியும் 1 கொடுத்து விட்டான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர செய்தி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கட்டானா போய் எக்யூப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 24 நாள் இருக்குது. ஸோ இது பார்ட் 1 வீடியோ தம்ப்நெயில் படுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்ட் 2ல் நான் உங்களுக்கு இந்த பண்டலை ஃபுல்லாக எடுத்து வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த கட்டானா எப்படி இருக்குது, இந்த கட்டானா செம்ம ஒர்த்து. நிறையா பேருக்கு கடைசி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பழைய பண்டல் சாரி இவன் வேணாம், இவன் ப்ளூ லாக் அனிமிக்கு அப்புறம் ஒரு நல்ல இந்த ரிங் ஈவெண்ட்டில் வந்த பண்டல்னால் அது சாஸ்கே உச்சிகா பண்டல் தான். ஸோ நான் இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் விடுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, இதிலே விட்டாங்க, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. கக்காஷி சென்சே பண்டல் ஃபேடர் வீலில் வருது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக எடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பண்டல் அதுக்கு முன்னாடி எடுத்துருவோம் தான் நினைக்கிறேன். ஸோ தெரில. சாஸ்கே உச்சிகா பண்டலும் கக்காஷி பண்டல் நம்ம எடுத்துட்டோம். சாஸ்கே உச்சிகா ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ எல்லோரும் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ பை டாட்டா, லவ் யூ ஸோ மச் கைஸ். ஸோ மறக்காமல் கமெண்டில் போட்டு விட்டு போயிருங்க. பை கைஸ்.